சடங்கு நடக்க போறதே எங்க அக்காவுக்கு, எனக்கு இல்ல. நான் ஏன் திரும்ப வரணும்? ஏன்னா உங்களுக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஓ ரியலி? யா ரியலி. ஆக்சுவலி நான் எங்க போனேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் எனக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அதுல சந்தேகமே இல்லை, கண்டிப்பா காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அவங்க ஒருவேளை காத்து காத்து டயர்டாகி போய் தோல்வியை ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்ப வேணா நீங்க பின்னாடி தெரியும் பாருங்க. உங்களுக்காக அப்போ நான் காத்துக்கிட்டே இருப்பேன், அதுவும் ஃபுல் லாயல்ட்டியோட. ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யூ. இது ஓவர் கான்ஃபிடன்ஸ். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அது நேரம் தான் சொல்லணும். உங்களுக்கு தெரியுமாமா, அன்னைக்கு என்கிட்ட அப்பா அவ்வளோ அன்பா பேசி என்ன தோள்ல சாச்சுக்கிட்டாரு. சௌமியா, நீங்க சந்தோஷமா இருக்கியாமா? ஆமாமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா, என்னோட பேக்கிங் முடிஞ்சிருச்சு. சரி வாங்க மம்மி, அக்காவை கூட்டிட்டு போலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் வச்சாச்சு. சரிங்க, நல்லதுங்க. போயிட்டு வாமா. வாமா. ஓய், நீ எங்கடா போற? சௌமியா அவ முந்தானில உன் டி-ஷர்ட்டை முடிஞ்சு வச்சிருக்காளா? அப்படியே பின்னாடியே போற? அவங்க வீட்ல போய் சடங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ போய் கூட்டிட்டு வா. இப்ப நீ எங்கேயும் போக கூடாது, இங்க வா. ஏய் பிரீத்தி, அவ என் பொண்டாட்டிமா. பரே வா. ஏமா ஒரு சென்ட் ஆஃப் கூட பண்ண கூடாதா? இல்ல அதுக்கும் தடை இருக்கா? அட கடவுளே. சரி போ. கொஞ்சம் நில்லுங்கம்மா, பொண்ணை வாழ்த்துறோம். நீங்களே எதுக்காக இங்க வந்தீங்க? வாழ்த்து வந்தோம். அதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுல்ல. அதனால என்ன? திருநங்கைகள் வீட்டுக்கு வந்தா விசேஷம்னு சொல்லுவாங்க. இவங்களை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இவங்களோட ஆசீர்வாதத்தால தான் புது ஜோடிங்க நல்லா இருப்பாங்க. அவங்க ஆடட்டும், அப்பதான் குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. நீங்க ஆடுங்க ஆடுங்க. ஆரம்பிங்க ஆரம்பிங்க ஆரம்பிங்க. அண்ணா கலக்குறாங்கண்ணா. சூப்பர்ண்ணா, சூப்பர். ஓஹோய் 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 ஓஹோய். அட கடவுளே. சோமனி வா, கார்ல ஏறி உட்காரு. சுமதி
நீயும் உள்ள உட்காரு. போமா. ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்க. ஒரு ராத்திரி முடிஞ்சிட்டா என்ன? இன்னும் 20 ராத்திரிகள் பாக்கி இருக்கு. மம்மி, எல்லா இடத்துக்கும் திருநங்கைகள் எதுக்காக வராங்க? ஐ மீன் கல்யாணம், கொண்டாட்டம், இந்த குழந்தை பிறந்தா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஏன் டான்ஸ் ஆடுறாங்க? அவங்க வந்தா ஏன் நல்லதுன்னு சொல்றாங்க? கொஞ்ச நேரம் கூட உன்னால சும்மா இருக்க முடியாதா? ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், பேசிக்கிட்டே இருப்பியே. மேடம், அவங்க எதுக்காக தெரியுமா ஆடுறாங்க? அதை தவிர அவங்களுக்கு வேற வேலையே இல்லை. அதுவும் இல்லாம அவங்களை யாரும் சேர்க்கவும் மாட்டாங்க. அவங்கள பத்தி அப்படியெல்லாம் பேச உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அவங்க நிலைமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லைன்னா என்ன? உங்களுக்கு தான் வேலை இருக்குல்ல, பேசாம வண்டியை ஓட்டுங்க. இன்னும் ஏன் ஒரு போன் கூட வரல? கண்டிப்பா அம்மாவையும் பொண்ணையும் வீட்டை விட்டு துரத்தி அமைச்சிருப்பாங்க. இந்த சுமத்தியாவது போன் பண்ணிருக்கலாம்ல. இவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ அவளுக்கு போன் பண்ணிருக்க வேண்டியதானே? பண்ணி பாரு. அப்பா, சௌமியா, நீ முதல்ல உள்ள வா. அப்பா, உள்ள வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போடா. என்னம்மா பேசணும்? நான் இதுவரைக்கும் அக்கா கிட்ட எதுவும் சொல்லல. இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க, நீங்க கொடுத்த கிஃப்ட் பாக்ஸ்ல பாம்பு எப்படி வந்துச்சு? அதுதான் நான் அப்பவே சொன்னனே. சுமதி, நான் சௌமியாக்கு வளையல் தான் கொடுத்தேன். அதுல பாம்பு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இங்க பாரு சுமதி, இந்த கல்யாணத்துல யாருக்கு விருப்பம் இல்லையோ அவங்க தான் கண்டிப்பா இதை செஞ்சிருக்கணும். எனக்கு அப்படிதான் தோணுது. சுமதி, நீ அப்பாவையே சந்தேகப்படுறியா? நான் சந்தேகப்படலப்பா. அக்கா மேல எந்த அளவுக்கு வெறுப்பா இருக்கிறவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அவளை பெத்த அப்பந்தான். மம்மி, என்ன சொல்றீங்க? அப்பா எதுக்காக அப்படி பண்ணணும்? மம்மி, மம்மி நில்லுங்க. மம்மி, மம்மி. சுமதி, சுமதி, ஏய்.
நீ ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட முதல்லயே சொல்லல? சௌமியாவுக்கு தெரியாம எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு? இந்த பாக்ஸ் சௌமியாவுக்கு உங்க அப்பா தானே கொடுத்தாரு. அப்புறம் ஆனா அக்காவுக்கு முன்னாடி அந்த பாக்ஸை நான் தான் ஓபன் பண்ணேன். அக்கா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அக்கா சின்ன வயசுல இருந்து அப்பாவோட பாசத்துக்கு ஏங்கிட்டு இருந்தது இப்ப கிடைச்சிருச்சுன்னு நினைச்சா. அக்கா அதை நினைச்சு சந்தோஷப்படுறது எனக்கு கொஞ்சம் பெட்டரா தோணுச்சு. அதனாலதான் அந்த வலையில நான் பாக்ஸ்குள்ள வச்சேன். வேற ஒருத்தங்கிட்ட கேட்கறத விட அப்பா கிட்டயும் முதல்ல கேட்கலான்னு தோணுச்சு. பட் ஐ திங்க் என்னோட கேள்விக்கான பதில் உங்ககிட்டயே இருக்கும். அதனால நீங்களே எனக்கு சொல்லிடுங்க மம்மி, என்ன நடக்குதுங்க? சௌமியா அக்காவை எதுக்காக அப்பா எந்த அளவுக்கு வெறுக்கிறாரு? சின்ன வயசுல இருந்து அக்கா அவரோட பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கா. பாசத்தை விடுங்க, அப்பா இது வரைக்கும் அன்பா ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. ஏன் மம்மி? நீங்க வேணா இப்படி அமைதியாவே இருங்க, ஆனா நான் அமைதியா இருக்க போறதில்ல. நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். உங்ககிட்டயே கேட்பேன். நீங்க சொல்லலைன்னா அப்பா கிட்டயே போய் கேட்பேன். ஒருவேளை அவர் பதில் சொல்லனா இந்த உலகத்துக்கிட்ட கேட்பேன். பெத்த அப்பா ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவுல எதுக்கு பார்ஷியாலிட்டி பார்க்கணும்? உனக்கு உங்க அம்மா மேல நம்பிக்கை இருக்கா? சொல்லு சுமதி, என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? சொல்லுமா. அம்மா உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. ரொம்ப நல்லதுமா. இதே மாதிரி உங்க அம்மா மேல நீ நம்பிக்கை வை. நான் உனக்கு எல்லா உண்மையும் சொல்றேன். உன்கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். ஆனா 20 நாளைக்கு அப்புறமா சொல்றேன். இந்த 20 நாள் தான் நம்ம சௌமியாவுடைய எதிர்காலத்தையே நிர்ணயிக்க போகுது. ஒருவேளை இந்த 20 நாள்ல நம்ம சௌமிய நிரந்தரமா இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குமா? நம்ம சௌமியாவுக்கு இந்த நேரத்துல துணையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமா. அவளை நாம கவனிச்சுக்கணும். அவ பக்கத்திலேயே நாம இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட நம்ம கண்ணிமையை தாண்டி அவ எங்கேயுமே மறைஞ்சிடக்கூடாது. இந்த வேலையை என்னால தனியா செய்ய முடியாது சுமதி. இதுல உன்னுடைய உதவி எனக்கு வேணுமா? நிச்சயமா என்னால இது செய்ய முடியாது. ஆனா சுமதி, என் மேல சத்தியம். இதுக்கு மேல நீ என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாது. வேற யார் மூலமா எதையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணக்கூடாது. சுமதி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்புமா. அம்மா என்ன செஞ்சாலும் அதுவும் சௌமியா அக்காவுடைய நல்லதுக்காக தான் செய்வேன். சரி, நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோமா. 20 நாளைக்கு சௌமியாவுக்கு துணையா நீ அங்கதான் இருக்கணும். மாப்பிள்ளை கிட்ட நான் பேசிக்கிறேம்மா. அவர் நிச்சயம் மறுக்க மாட்டாரு. ஆத்தாடி மகமாயி மாரியம்மா, அண்ணா. அம்மா மாரியம்மா. அண்ணா, நான் இதுல எல்லாம் எழுதிட்டேன் பாருங்க. என் தங்கமே, அழகு தங்கமே, இளவரசி, ராணி, ராஜாத்தி, எங்க இவ்வளவு அவசரமா புறப்பட்டு போற? நீ இடைய அசைக்க அசைக்க என் இதயமே நின்னுடும் போல இருக்க. இந்த பக்கம் எங்க போற? அடடா, என்ன பாசம்! பரவாயில்லையே, வாயில இனிப்பு வச்சு அடைச்ச மாதிரி பேசுறீங்க. என்ன விஷயம்? முதல்ல நீ இங்க வா, இங்க வா, என் பக்கத்துல வந்து உட்காரு. இங்க வா, வந்து உட்காரு, சீக்கிரம் வந்து உட்காரு. வா 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 வா, வாடி என் செல்லம்.
உட்காரு. இதோ வந்துட்டேங்க. இப்ப சொல்லுங்க. பாயிண்ட் நம்பர் 1. இங்க பாரு பிரீத்தி, அடங்கா பிடாரியா சுத்திக்கிட்டு இருந்த நம்ம புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணி வச்சிட்டோம். புரிஞ்சதுல? இப்போ நமக்கு இருந்த அது என்ன சொல்லுவாங்க, கடமை. கடமை முடிஞ்சு போச்சு. என்னங்க, உங்க வாய் ஜிலேபி மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ஜிலேபி மாதிரி வட்ட வட்டமா உங்க பேச்சு. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? பாயிண்ட விட்டு நேரடியா விஷயத்துக்கு வாங்க. பிரீத்தி, நான் இப்ப நேரடியா விஷயத்துக்கே வரேன். அதாவது விஷயம் என்னன்னா, உன்னோட இந்த அழகான கையால அற்புதமா நீ பண்ணித்தர குலாப் ஜாமுன சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு பிரீத்தி. மனசு கடந்து தவிக்குது பாத்துக்க. வாழ்க்கை பூரா உங்களுக்காக சோறாக்கி ஊஞ்சி போயிட்டேன். இனிமே நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அதான் மருமக வந்துட்டால அவகிட்ட சொல்லி செய்ய சொல்லுங்க. நான் இனிமே ரெஸ்ட் எடுத்துக்க போறேன். ஆமா, மருமகளை பிறந்த வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறத பத்தி நீ எப்படி பேசலாம்? முதல்ல கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு எனக்கு பொண்டாட்டி ஆக்குனீங்க. பார்த்தல, வீட்டுக்கு வந்து அடுத்த நாளே சடங்கு சம்பிரதாயம் சொல்லி அவங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டீங்க. அட கடவுளே, பாருங்க, உங்க புள்ள வந்துட்டான். வேற வீட்டு புள்ளை ஆயிட்டான். மருமக வீட்டை விட்டு போய் 24 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள எப்படி பறக்குறான் பாரு. உடனே போய் சௌமியாவை வீட்ல இருந்து கூட்டு வந்துலாம் தான் கிளம்புனேன். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல இவன் பொண்டாட்டி தாசனா ஆயிட்டான்னு. ப்ளீஸ் வெல்கம். விஷத்தை கக்க வந்திருக்காங்க. கம் ஆன், நீ கக்குமா? டேய், வார்த்தை அளந்து பேசு. நான் கியூட்டானவ, மியூட்டாலாம் இருக்க முடியாது. அதுவும் இல்லாம உன்னை விட பெரியவ வயசுல, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்லயும். பெருசா பேச வந்துட்டான். ஏதாவது பேசினா வாய் மூடுன்னு சொல்றது. இல்ல, பேசுறதை விட்டா உனக்கு வேற என்ன வேலை தெரியும் சொல்லு பார்க்கலாம். எங்க பாரு, என்னை விட 2 வயசு தான் நீ பெரியவ. அதுக்காக அரசாங்கம் ஒண்ணு உனக்கு சீனியர் சிட்டிசன் கார்டு கொடுத்துல, தெரியுதா? ஓவரா பேசாத. சரி தள்ளு, நான் போய் சாமியாவை கூட்டு வரணும். பாத்தீங்களா, பொண்டாட்டிக்கு எப்படி அலையறான் பார். அம்மா, இப்பவும் சொல்றேன், இவ வாழ்க்கை முழுக்க பொண்டாட்டி முந்தானிய புடிச்சுதான் ஓட போறான். ஆமா, அவ முந்தானியே புடிச்சுக்கிட்டு அவ ராகம் தான் பாட போறேன். இதுல உனக்கு என்னமா பிரச்சனை? நீ என்னமோ உன் புருஷனை ரொம்ப ஆட்டி படைச்ச மாதிரியே பேசுற. அதனாலதான் உன்னை கூட்டு போறதுக்கு தினமும் வரான். பெருசா ஏன் பொண்டாட்டிய பத்தி கதை பேச வந்துட்டா. நீ என் சிங்க குட்டிடா, நீ எது சொன்னாலும் சரியா இருக்கும்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல இருக்கிறது தான் அவளுக்கு அழகு. அவளோட புகுந்த வீட்டுல இருந்தாதான் அவளுக்கு சகல மரியாதை கிடைக்கும். ஆமா, என்ன பேசுறீங்க நீங்க? அப்பா, நீங்களுமா? ஏங்க, அப்பனும் புள்ளையும் ஒரே மாதிரி இருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து அவளை அழ வச்சிட்டீங்களே. உங்களை தள்ளுற அந்த பக்கம். நான் போய் சௌமியா கூட்டு வந்துடுறேன். சுமதி, உங்க அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னா? சுமதி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்க அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னா? எந்த உரிமையில நீங்க என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க? என் அக்காவை கொல்லணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் கண்டிப்பா எனக்கு அப்பாவா இருக்க முடியாது. இவ்வளவு நாளா என் குடும்பத்தை நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். ஆனா இன்னைக்கு அதை நினைச்சா எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. நீங்களும் மனுஷங்களா? நம்ம எல்லாருக்கும் ரத்த சொந்தம் இருக்கு. ஒரே வீட்டுல தான் எல்லாரும் இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தரோட மனசுலயும் ஒரு நோக்கம். இப்பதுல ரகசியம் வேற. இப்ப அம்மா சத்தியம் வேற வாங்கிட்டாங்க. அப்படியா? அப்ப உங்க அம்மா உங்ககிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா. அதான் உன்னால எதுவும் சொல்ல முடியல போல இருக்கு. உண்மையை சொல்றதுக்கு அவகிட்ட தைரியம் இல்லை. சரி, பரவாயில்ல.
உண்மை என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். சுமதி, உண்மை அப்பா ப்ளீஸ், நீங்க சொல்றது எப்படி நம்புறது? நீங்க இப்ப சொல்ல போறதுதான் உண்மைன்னு நான் உங்களை எப்படி நம்புறது? ஒரு அப்பா பெத்த பொண்ணையே கொல்ற அளவுக்கு துணிஞ்சிருக்காரு. அப்பேற்பட்ட ஆள் சொல்றத நான் நம்ப மாட்டேன். சுமதி, சுமதி, நீ சொன்னது சரிதான். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பம் ரொம்ப பெருசாயிடுது. இப்போ அவங்களோட குடும்பமும் என் குடும்பம் தானே. அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அப்படியா? அப்ப மாமா மாமா எல்லாரை விட ரொம்ப நல்லவரா இருப்பாரே. உனக்கு ஒண்ணு தெரியுமா கல்பனா? ஆக்சுவலி அங்க இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா அக்காவோட மாமியார் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க. இன்ஃபேக்ட் கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவராவே இருக்காங்க. எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லிடுவாங்க. அக்காவுக்கு அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த சடங்கு தான். நம்ம கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸ் மாதிரி பண்றாங்க ஓவரா. ஒன்று முடிச்ச உடனே இன்னொன்னா என்னது, நீ அழகிய சரியா பார்க்கவே முடியல, அதுக்குள்ள திரும்பவும் பிறந்த வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டாங்க. சரி, அதெல்லாம் விட. அதான் இப்ப பிறந்த வீட்டுக்கு வந்துட்டல. இப்ப சொல்லு, உன்னோட ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் நைட் எங்க நடந்தது? இவங்க ரெண்டு பேரையும் தான் தனித்தனியா படுக்க வச்சிட்டாங்களே. வீட்ல திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. ஓ, அப்படின்னா மனசுல எரியிற நெருப்பு செவத்துல பத்திக்கிச்சு. இன்னைக்கு ராத்திரி சீனை கிரியேட் பண்ணு. சீன் இல்ல, நான் பெரிய படமே காட்ட போறேன் இப்போ. அதுவும் ரொமான்டிக் மூவியா இருக்கணும். மணிரத்னம் எடுக்கிற லவ் ஸ்டோரி மாதிரி சும்மா சில்லுன்னு. ரொமான்டிக் சாங்ஸ் எல்லாம் புருஷமார்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி தரேன் புருஷனை எப்படி கைக்குள்ள கொண்டு வரதுன்னு.